டீனேஜ் பசங்கள்ல இருந்து ஓல்ட் ஏஜ் பெரியவங்க வரைக்கும் இன்னைக்கு முக்கியமா போன ஒரு விஷயம் டூ வீலர். இன்னைக்கு மனுஷனோட 2 காலாவே மாறிடுச்சு டூ வீலர். பசங்க படிக்கிறது காலேஜ், அவங்க வண்டிக்கு வர்ற ப்ராப்ளம் மைலேஜ். இப்ப அந்த மைலேஜை எப்படி வண்டியில அதிகப்படுத்துறதுங்கிறத தான் பார்க்க போறோம். சின்ன குழந்தைய கைய பிடிச்சு கூட்டிட்டு போற மாதிரி எப்ப பார்த்தாலும் கிளட்ச் மேல வந்து நீங்க கைய வச்சுக்கிட்டே போனீங்கன்னா உங்க மைலேஜ் வந்து குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, உங்களுக்கு வந்துட்டு நீங்க கிளட்ச புடிச்சுக்கிட்டே போறப்ப, அதுக்கு வந்துட்டு இன்ஜின் அதிகமா சக்தி வந்து செலவு பண்ண வேண்டி வரும். அந்த இன்ஜினுக்கு வந்து சக்தி குடுக்குறது பெட்ரோல். அடுத்து நம்ம ஃபயரா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், வண்டியோட டயர். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து சைக்கிள் மிதிக்கிறீங்க. அப்ப வந்து காத்து நல்லா இருக்கிற சைக்கிள மிதிக்கிறப்ப, உங்களால ஈஸியா வந்து முடியும். இதே நேரத்துல காத்து குறைஞ்ச சைக்கிள மிதிச்சீங்கன்னா, உங்களுக்கு வந்து அதிகமா வந்து சக்திய செலவு பண்ணணும். அதிகம் மதிக்க வேண்டி வரும் இல்லையா? அதே சேம் தான் வந்துட்டு டூ வீலர்லயும். டூ வீலர்ல இப்ப அத கொண்டு போறது இன்ஜின் இல்லையா? காத்து நல்லா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு அதான் டயர்ல காத்து நல்லா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு வந்து நார்மலாவே வந்து வண்டி ஓடிரும். இதே நேரத்துல வந்து டயர்ல காத்து கம்மியா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? அப்ப இன்ஜின் வந்து அதிகமா கூடுதலா வந்து தான் சக்திய செலவு பண்ண வேண்டி வரும். 3வதா பார்க்க போறது வண்டியோட செயின். அதுக்கு காரணம் மழைங்கிற ரெயின். மழை காலத்துல வண்டியோட செயின்ல சேறு சகதிலாம் ஒட்டும். சாதாரண நாள்ல வந்துட்டு தூசிலாம் படியும். மண் தரையில போகலாம். இல்ல நீங்க ரோட்லயே போறப்ப கூட அந்த தூசெல்லாம் ஒட்டும். ஸோ செயின் வந்து சுத்தமா இருக்கணும். இல்லன்னா உங்களுக்கு வந்து வண்டியோட இன்ஜின் வந்துட்டு அதிகமா வந்து சக்திய செலவு பண்ண வேண்டி வரும். உங்க மைலேஜ் டேமேஜ் ஆகும். 4வதா பார்க்க போறது கியருக்கு சமமான ஸ்பீடு தர்றது. அதாவது 2வது கியர்லயே 4வது கியருக்கான ஸ்பீட போறது. அல்லது 4வது கியர்ல இருந்து ஸ்லோ பண்றப்ப 3 கியருக்கு வராம அவங்களாட்ட டக்கு டக்குன்னு அடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் கியருக்கு போயிடுறது. இந்த மாரி இல்லாம கியருக்கு சமமான அந்த ஸ்பீடும் சமமா இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்ல. இல்லைன்னா வண்டியோட இன்ஜின் வந்து அதிக சக்திய செலவு பண்ண வேண்டியது. 5வதா ஒரு ஆள் வண்டியில போனா உங்களுக்கு வந்துட்டு ஈஸியா இருக்கும். அந்த வண்டி வந்து ஸ்மூத்தா கொண்டு போகும். இதே 2, 3 பேர் ஏறுறப்ப அது கிட்டத்தட்ட லக்கேஜ் ஏறுற மாரி தான். வண்டி பாரம் வந்து அதிகமா இருக்கிறப்ப இன்ஜின் வந்து அதிகமா சக்திய செலவு பண்ணும். இப்ப பார்த்த 5 முறையிலயும் உங்களுக்கு வந்துட்டு இன்ஜினோட சக்தி அதிகமா வந்து செலவு பண்ணி அந்த வண்டிய நகர்த்துற மாரி வரும். இன்ஜினோட சக்தி அதிகமா செலவு பண்றப்ப பெட்ரோல் வந்து அதிகமா உறிஞ்சப்படும். அப்ப வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மைலேஜ் டேமேஜ் ஆகும். ஸோ இப்ப சொன்ன 5 மெத்தட்லயும் நீங்க பார்த்து கரெக்ட்டா பண்ணீங்கன்னா மைலேஜ் நல்லா வரும்.